suppose for example இப்போ இது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், ஓகேவா? ஆனா எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு ஒரு இன்டிஜர் நம்பர் வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் டு கன்வெர்ட், கரெக்டா? இப்போ இத வந்துட்டு எனக்கு இன்டிஜர் இல்லாம, சாரி ஸ்ட்ரிங்கா இல்லாம இன்டிஜரா வேணும் அப்படின்னா வாட் வில் ரைட், ஹவ் வில் ரைட் தி கோட்? மேப் அதெல்லாம் யூஸ் பண்ணி கேக்கீங்களா? இல்ல மேப் இல்ல, ஜெனரலா சும்மா சொல்லு, இது எப்படி எழுதுற? மறுபடியும் ஏதாவது சம்திங் ஈக்குவல் டு போட்டுட்டு நான் வேரியபிள் இது பண்ணிட்டு இதுல போடுவேன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே சரி, அப்ப ஒரு இது டைரக்டாவே போட்டுறோம். எதுக்கு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி டைரக்டா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும்னு வெச்சுக்கோங்க. ஃபார் ஐ இன் எல் போடுவோம். இஃப் ஐ வந்துட்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருந்தா அது கூட தேவையில்ல. இப்ப நம்மளோட இது வந்துட்டு கிளியரா இருக்கனால வந்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வந்துட்டு int of i, அவ்வளவுதான். புரிஞ்சு போச்சா? இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங். அனதர் வே ஆஃப் எலாபரேட்டா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி ஃபார் லூப் போட்டு லைக் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாம அது இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பண்றது. இதே சேம் திங் தான் வந்துட்டு மேப்போட ஒரு பேசிக். நம்ம இங்க என்ன கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இங்க ஒரு மேப் லாம்டா ஐன்னு வச்சுக்கோம். அப்புறம் int of i போட்டு எல்ல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா this is also will be returning the same. இதுவும் அதே ரிசல்ட் தான் கொடுக்குது. ஸோ அதாவது ஒரு டைப் ஆஃப் இதுதான். பட் ஹவு வி ஆர் லைக் ஃபார்மிங் அவர் இம்ப்ளிமெண்டேஷன்றதை பொறுத்து தான் வந்துட்டு இது வந்துட்டு மாறுது, ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்துட்டு இப்போ ஜென்ரலா மேப் ஃபில்டர், இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட்ஸோட இது கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அது வந்துட்டு எந்த டைம்ல எந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்றது நம்ம கிளியரா புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ ஒரு லேப்டாப் வாங்கணும், வாட் யூ வில் டூ? லேப்டாப் வாங்கணும் கான்ஃபிகரேஷன், சும்மா நான் ஒரு சிம்பிளான ஒரு கான்ஃபிகரேஷன், உன்னோட பர்பஸ் சும்மா மூவி பார்க்கணும் அப்படின்னு ஒரு லேப்டாப் வாங்கணும், வாட் யூ வில் டூ? கடைக்கு போனா அது ஆன்லைன்ல கடைக்கு போலாம், இல்ல ஆன்லைன்ல வாங்க, ஏதாவது ஒரு இது வந்து சூஸ் பண்ண, கரெக்டா? இப்போ இப்போ நீ 10 லேப்டாப் வாங்கணும், வாட் யூ வில் டூ? அப்போது யோசிச்சுனா டீலர்கிட்ட போய் வாங்கலாம், டீலர் கிட்ட போவோம், ஓகேவா? இப்போ நீ ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ற, ஒரு 100 லேப்டாப் வாங்கணும், வாட் யூ வில் டூ? அப்போ நம்ம டைரக்டா கம்பெனிக்கு இது பண்ணணும், டைரக்டா கம்பெனியே டீலரோ இல்ல அதோட பெரிய டீலர்ஸோ, லைக் அதை விட இன்னும் எவ்வளவு கம்மியா கொடுக்கலாம் அப்படின்றதான் நீ அப்ரோச் பண்ண, கரெக்டா? இப்ப எண்ட் ரிசல்ட் வந்துட்டு இங்க லேப்டாப் தான். யூ நீட் டு ஹேவ் அ லேப்டாப், கரெக்டா? அது பேஸ்ட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து either you can buy it on online or you can deal with your own area dealer or you can directly approach to the company. இது வந்துட்டு உன்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத பொறுத்துதான் நம்ம கோடு வந்துட்டு இங்க வந்துட்டு மாறிக்கும். இப்ப நம்ம சில இடத்துல இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் தேவைப்படாது, இங்க வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னொன்னு வந்துட்டு இப்ப என்னன்னா, இப்போ ஒரு லார்ஜர் ஃப்ரேம் ஒர்க்ல வந்துட்டு சும்மா ஒரு வேரியபிள் தான் அடிக்கடி கிரியேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. நம்ம கோட்லயும் சரி நம்மளோட இதுலயும் சரி பார்த்தோன்னா we should not create more variables. ஏன்னா more the variables you create, the more memory occupying, the more அந்த டீஅலோகேஷன் ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு.
எஸ்பெஷலி இஃப் ரூட்ஸ் இன்வால்வ் இருக்குன்னு வச்சுக்கேன், அப்ப நம்ம சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் த ஆப்ஜெக்ட் டேக்ஸ் கன்சியூவ் சம்திங் அண்ட் அதனால அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ் மெத்தட் உள்ள வரும், ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம சொல்லுவோம், அப்புறம் டெக்கரேட்டர்ஸ் இதுலலாம் உள்ள வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் இதை வந்துட்டு அட்வான்ஸ்ட் வேயா ஹேண்டில் பண்றப்ப இப்ப நம்ம இப்ப இந்த செட் ஆஃப் கோட் வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸாவும் எழுதலாம், கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷனாவும் போட்டு எழுதலாம். ஜஸ்ட் இதே தான் நம்மளோட எண்ட் ரிசல்ட் வந்துட்டு 1 2 3 4 5 வரணும். இத ஒரு கிளாஸ் போட்டு லைக் வி கேன் what to say, objects create பண்ணி either we can go with that approach or we can just create as a method passing a list, அது ஒரு approach. இல்லைனா you can use a list comprehension or you can go with a map. So thing is, since it's a simplest solution, நம்ம உனக்கு இப்ப ஆல்ரெடி தெரியும், like you know what it is, அதனால you go with either list comprehension or map. ஆர் இப்ப இதே மாதிரி இப்போ இதுல வந்துட்டு இப்ப இந்த டேட்டா வந்து கான்ஸ்டன்ட், கரெக்டா? 1 2 3 4 5ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்ப இதே மாதிரி என்கிட்ட ஒரு 100 லிஸ்ட் இருக்கு. 100 லிஸ்ட்டுக்கும் மாத்தணும் அப்படின்னா அப்ப நம்ம அந்த டைம்ல ஒரு டெம்ப்ளேட்டா போறதுதான் பெஸ்ட். ஒரு டெம்ப்ளேட் ஐ மென்ட் பை லைக் கிளாஸ்க்கு போலாம். அதுல லீஸ்ட் ஆப்ஷனா மெத்தடும் சூஸ் பண்ணலாம். பட் மெத்தட் சூஸ் பண்றப்ப யூ ஹாவ் டு லைக் என்ன சொல்றது, இப்போ எக்ஸாம்பிள் இல்லையா வச்சுக்கலாம். So the same set of code, but I created in some different way. இப்போ இதே மாதிரி இப்போ like same way you could give a like L1 and L2 L3. You keep on going on some different things. இப்போ இதுலயும் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடா இது போட்டோம். இதை வந்துட்டு இது நார்மல் மெத்தடா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு கிளாஸ்ல என்ன ரீடிஃபைன் பண்றோம் கிளாஸே வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே செட் ஆஃப் கோட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வச்சு நீ எழுதுற அப்படின்னு வச்சுக்கேன், திரும்ப நீ ஆனா இப்ப அந்த அண்டர்ஸ்கோர் இனிட் மெத்தட் வரும்ல, அந்த இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி அது வந்து எல்லா கிளாஸுக்கும் தேவையில்ல, அப்படிதானே? எல்லா கிளாஸுக்கும் தேவை கிடையாது. நம்ம எதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோமோ அதுக்கு. இப்போ ஒரு இனிட்ன்றதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இதை எழுதிடுறேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு டைரக்டா இந்த மெத்தட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம லைக் we have to go this way. S1 is equal to அதுக்கப்புறம் S2 is equal to S3 equal to, so there are
நம்ம இப்ப எப்படின்னா லைக் 4 ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம 4 நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கிளாஸ்ல இன்னும் ரீடிஃபைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் இல்ல கிளாஸ் மெத்தட் போட்டு ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம we don't have to create an object. We can just call that method whatever we want to do. We just did. That's all. நம்ம யூஸ் பண்ண போறதுல அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 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 அப்படி ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. இந்த நெசசிட்டிக்கு ஆமா, இந்த இடத்துக்கு நான் சொல்றேன். இட்ஸ் நாட் லைக் திஸ் இஸ் ஹவு த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு இல்ல. அதுக்கு நிறைய மாதிரி கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். பட் ஆனா இன்னும் எலாபரேட்டா அதை பார்ப்போம். இப்ப இந்த செட் ஆஃப் கோட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் அப்ரோச்ல யூ கேன் மாடிஃபை யுவர் திங். அதுல என்ன லீஸ்டா வந்துட்டு என்னென்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதையும் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடிஃபைன் ஆஃப் போயிட்டே இருக்கணும். இதுல வந்துட்டு எப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தல வந்துட்டு நான் இது இப்படிதான் அப்ரோச் பண்ணேன். நான் எப்படி இப்போ லைக் நான் ஸ்டார்ட் லேர்னிங் ஃபேஸ்ல இருந்து எப்படி இது பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எண்ட் டு எண்ட் மெத்தட் வந்து லைக் ஹவு த கான்செப்ட்ஸ் ஆர் பிஹேவிங். ஓகே, ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப எவ்ரி டீட்டெயில் வந்து அதை நோட் பண்ணிப்பேன். நோட் பண்ணிட்டு தென் இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வர்றப்ப டேக் ஒன் சினாரியோ அண்ட் தென் அப்ளை டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதை வந்துட்டு இந்த கான்செப்ட் வச்சு பண்ணலாம். எப்படி ஒன்றும் இல்லை, இப்போ டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணி 2 நம்பர் கூட ஆட் பண்ணலாம். கரெக்டா? ஒரு நம்பர் ஆடிங் 2 நம்பர், அதை டெக்கரேட்டர் வச்சும் பண்ணலாம், கிளாஸ் வச்சும் பண்ணலாம், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் வச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ எண்ட் ரிசல்ட் வந்துட்டு ஆடிங் டூ நம்பர்ஸ்ன்ற ஒரு மீனிங் வந்துட்டு அது டிபெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பொறுத்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்ல வந்துட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுன்றது இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் திங். கரெக்டா? அது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பேங்கிங் இன்வால்வ் இருப்ப, மணி டிரான்சாக்ஷன் இன்வால்வ் இருப்ப இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் கோட். ஸோ அப்போ அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அப்படிதான் அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆட் பண்றோம் அந்த மொத்த டீட்டெயில் வந்துட்டு வி ஹாவ் டு கேதர். கரெக்டா? இப்போ நீ சிம்பிளா ஒரு அரித்மெட்டிக் ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் நீ கிரியேட் பண்ற அப்படின்னா யூ குட் ஜஸ்ட் கோ வித் த மெத்தட் அலோன். கரெக்டா? ஒரு மெத்தட் வச்சுட்டு போயிடலாம். இல்ல நீ வந்துட்டு ஒரு லைக் என்ன சொல்றது, இப்ப நீ டைப் கன்வர்ஷனுக்கே ஒரு ப்ரோக்ராம் நீ எழுதுற அப்படின்னா இப்ப நீ வந்துட்டு லைக் நம்ம சொன்ன மாதிரி இப்போ 2 லிஸ்டே ஆட் பண்ணலாம், 2 நம்பரையும் ஆட் பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங்கே ஆட் பண்ணலாம், 2 டப்பிளும் ஆட் பண்ணலாம். ஸோ லைக் த டேட்டா டைப் மே பி டிஃப்ரெண்ட் பட் த எண்ட் ரிசல்ட் இஸ் அடிஷன் ஆஃப் 2 டேட்டா டைப்ஸ். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீ அந்த மாதிரி கிளாஸ் எழுதலாம், மெத்தடும் எழுதலாம். அதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கே இதெல்லாம் வருது, உள்ள வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஓகே, so there is no defined way like we should construct our program this way. பட் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எஃபிஷியன்சி ஒரு மேட்டர் வந்துட்டு ஒன்று வரும். இந்த எஃபிஷியன்சி மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்சி இப்போ ஒரு 2 ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு பதிலா அதை இன்னும் எவ்வளவு மினிமலா பண்ண முடியும் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர் டெலீட் பண்றது ஒரு லிஸ்ட்ல. ஓகே, how will you do? கான்சிக்யூட்டிவ் நம்பர் டெலீட் பண்ணனும்னா இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, இல்ல ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்க, ஓகேவா? ஸ்லைசிங் இருக்கு இதுல. சோ அதனால எதுல இருந்து எது வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இதுதான் என்னோட கோடு இருக்கு, பிபிபி ஒய்ஒய்ஒய் டிஹெச் இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்துட்டு எனக்கு கான்சிக்யூட்டிவ் ரிமூவ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இந்த மாதிரி வரணும், பைத்தான் இப்படி வரணும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை எவ்வளோ மினிமலா பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்மளோட, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணிடணும், பைத்தான்றதை கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் இந்த பைத்தான்ற ரிசல்ட் வந்துட்டு எவ்வளவு ரீடிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு பண்ணணும். ஓகே,
இப்போ இது என்னடா தம்பி? இல்ல ஐ மீன் சொல்றேன், இது நீ பண்றதுன்னா இந்த எக்ஸசைஸ் கூட எடுத்துக்கோ. கான்செக்யூட்டிவ் ரிமூவ் பண்றது எக்ஸசைஸா வச்சுக்கோ. இப்ப லைக் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம பாக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு நீங்க அந்த பிக்கோ பத்தி தானே நம்ம பேசுறீங்க. டைம் எஃபிஷியன்சி பிக்கோ நோட்டேஷன் சொல்லுவாங்க, அத பத்தி தானே பேசுறீங்க. டைம் எஃபிஷியன்சி, மெமரி எஃபிஷியன்சி. ஆமா ஆமா அதேதான். நம்ம முதல்ல பண்ணிரணும், அடுத்து எவ்வளவு கம்மியா பண்ண முடியும். ப்ரூட் ஃபோர்ஸ்ல பண்ணிரணும், அடுத்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணிட்டு. அவ்வளவுதான். இப்போ நான் என்னன்னா, நான் வந்துட்டு என்னோட இப்ப நான் எல்லாத்தையும் எப்படி அப்ரோச், எனக்கு ஒரு விடுகதை மாதிரி தான் நான் இதை வந்து எடுத்துப்பேன். நான் வந்துட்டு பைத்தானை பொறுத்தளவு தேர் ஆர் வேரியஸ் ஆஃப் என் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கு. டெவலப்பரா இருக்கலாம், நீ ஆட்டோமேஷனா இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், வாட் எவர் த நேம் யூ வாண்ட் டு கால் இட். அது எல்லாம் அப்படியே தூக்கி ஓமாச்சிட்டு இப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் வந்துட்டு உனக்கு நான் ஒரு ரிடில் கொடுக்குறேன், இல்ல ஒரு பசில் கொடுக்குறேன் அப்படின்னா, லைக் அந்த பசில சால்வ் பண்றோட டெசிக்னேஷன் என்ன வேணா இருந்து போகுது, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அந்த பசில் வந்து சால்வ் பண்ணும், அது அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? இப்ப இந்த ப்ரோக்ராம் போறவரு ஒரு டெவலப்பரா இருக்கலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு லேர்னரா இருக்கலாம், யார வேணா இருக்கட்டும். என்னடா தம்பி? இல்ல ஆன்சர் கடைசி வந்தாகும். ஆன்சர் வரணும், அவ்வளவுதான். தி சிம்பிள் திங் இஸ் we need an answer. அப்போ நம்ம இப்ப டெவலப்பரே இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப நீ உள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ள எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கோட் ரைட் பண்றேன். இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் அசைன் பண்றாங்க. ஐ எம் டூயிங் தட் டிக்கெட், ஐ எம் ஃபினிஷிங் தட் டிக்கெட். ஸோ ஃபினிஷ் பண்ண உடனே வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் கோயிங் டு இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பர்பஸ்க்கு வந்துடாது. நம்ம அதாவது இப்போ எப்படின்னா, நீ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கல. ஸோ யூ மைட் ஹேவ் சம் ஐடியா, ரைட்? மாஸ்டர் பிரான்ச், உன்னோட பிரான்ச், எனி ஐடியா? இப்ப நீ உன்னோட பிரான்ச்ல நீ ஒரு கோட் வச்சிருக்க, நீ மாஸ்டர்ல எடுத்தோடனே போய் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர் வில் பி a ரிவ்யூ வரும். அதுல என்ன உன்னோட கோட் எப்படி மாடிஃபை பண்ணலாம், லைக் லாஜிக்கை வந்துட்டு இன்னும் லூப் ஹோல் எல்லாமே எப்படி கேட்சப் பண்ற. ஸோ தேர்ஸ் ஆர் ஆல் திங்ஸ் மேட்டர்ஸ்ல. ஸோ என்னோட அப்ரோச் வந்துட்டு இந்த வே தான். லைக் திஸ் இஸ் ஹவ் ஐ வில் அப்ரோச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ நேம் இட் சம்திங். 2 ways இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஆல்ரெடி லைக் studying all the data structures, learn something and then applying that knowledge into the problems you are approaching. அது one way of thing. இப்போ லிங்க் லிஸ்ட் இருக்கு, ஒரு இது இருக்கு அப்படின்னா that is how you will. ஒரு நிமிஷம். Okay, sorry da. Sorry for it. So okay, this is how approach. அந்த செட் ஆஃப் கோட்ல வந்துட்டு எவ்வளோனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் where I was left is so there will be a இப்போ you are attending a product interview. Suppose product based company interview, they don't restrict you on any program language at all. நீ இந்த ப்ரோக்ராமிங் தான் பண்ணணும்னு ஒரு இதே கொடுக்கவே மாட்டாங்க.
But in double you can do. The end result is we need a result, அவ்வளவுதான். ஸோ அதுல தான் டிஃபர் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ லைக் கண்டினியூஸ் லேர்னிங். என்ன தம்பி பேசுறது கேட்கலாம்? இப்போ கேக்குதா? ஓகேவா? ஃபைனா? இப்போ ஓகே. அதான் இப்போ இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் இருக்கேன் அப்படின்னா ஃபார் மீ ஆல்சோ எவ்ரிடே இஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் வந்துட்டு கிளாஸஸ் ஐ டேக் கிளாஸஸ் பிகாஸ் சம் கொஸ்டின்ஸ் வில் ஓப்பன் அப் மை மைண்ட். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒரு ஃப்ரெஷ் இதை அப்ரோச் பண்றப்ப லைக் நம்ம ஒரு ஐ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இன் சம் வே, பட் த்ரூ சம் கொஸ்டின்ஸ், through some understanding, I will open up the new way. So it's a continuous process தான். So இந்த continuous processல இப்போ how we can do, how minimal we can do அப்படின்றத வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். then we will do. So coming back to the point is like you know the string, right? String is another linear data type. So like string is another linear data structure from the Pythonல inbuilt இருக்க ஒரு data structure as like list. Only thing is வந்து list வந்துட்டு like both are index based, but even string also can have a but it won't have a heterogeneous data. இப்ப நம்ம டபுள் கோட்ஸ் இல்ல சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள நீ என்ன கொடுக்குறியோ அது நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு it could be a list or it could be a tuple or whatever you want to specify, that everything will consider as a string now. Whatever you are giving in between the single quotes or double quotes or triple quotes, it's considered as a string. So which means that it's a homogeneous data. ஒரு sort of அதாவது everything it's considered as a character. ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம். You could specify on dot or star or so it's considered as a character. Everything is each considered as a character. And string is nothing but a group of characters தான். அது வந்துட்டு as like list, it works based on the index based. So which means that one index after one index. அதே மாதிரி நம்ம லிஸ்ட்ல பார்த்த எல்லா ஸ்லைசிங் மெக்கானிசம்ஸ் எல்லாமே இதில் ஆப்ரேட் ஆகும், எக்ஸப்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு immutable. Once we create it, we can't modify. We can operate on the string, but we can't modify the string. இப்ப நம்ம ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா there are multiple methods, almost like 32 methods I guess. எல்லாமே வந்துட்டு like you are operating with the string, not you are not modifying the string. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா like more or like almost say by reading itself we could understand. Like இப்ப capitalize அப்படின்னா first letter always capital, அவ்வளவுதான். data structure
case fold. So seems like a new method. What it does, okay, yes, one dot case fold. What it does, I was saying, right? Every day on the learning தான். கேஸ் ஃபோல்ட் இஸ் நத்திங் பட் லைக் இப்ப அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு லீனியர், அதாவது எவ்ரி வேர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு இதா இருந்துச்சு அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டு ஸ்மால். அதாவது கேபிட்டலைஸ் மாதிரி தான். கேபிட்டலைஸ் வந்துட்டு ஒன்லி த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் தான் கேபிட்டலைஸ் பண்ணும். கேஸ் ஃபோல்டுங்கிறது வந்துட்டு எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு மாத்துதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எல்லாத்தையும் மாத்துவோம், லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாத்தலாம். Yeah, it's saying, for example, if we give two things, a continuous capital letter, what it does. Let's see that also. Okay, now it became type. How are you? Okay, now down. So லோயருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேஸ் ஃபோல்ட் suppose for example okay, case fold. It seems like a new method. I will just give just today. I will explain it tomorrow. Okay. I don't know. I have to, because ஏன்னா இது வந்துட்டு லோயரோட it's what if we give lower case, the output when we compare there is no difference, but okay, we'll see. Let's me come back with that. That's good. Center, see, today I learned something. Center is nothing but I think, see, இதுல இருக்க மேக்ஸிமம் இதுல வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆர் ஸ்ட்ரிப், அப்புறம் ஸ்ட்ரிப், அதாவது ஸ்ட்ரிப்பு, ஆர் ஸ்ட்ரிப்பு, எல் ஸ்ட்ரிப், இதெல்லாம் வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா while we studying the file concepts we will be using this method. Okay. இப்போ என்ன தம்பி? அதான் அந்த ஸ்ப்ளிட், ஆர் ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ப்ளிட். ஆமா, இப்போ இதுல வந்துட்டு இப்போ எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாஷ் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலா வந்துட்டு நம்ம இதுல ஃபைல்ல வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்றப்ப, ஒரு மல்டி லைன் ஃபைல்ஸ் நம்ம ரீட் பண்றப்போ என்ன ஒண்ணு, ஒரு இப்ப நீ ஃபைண்ட் ஆல் கொடுத்து எழுதுற இல்ல இது பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல வந்துட்டு இந்த ஸ்லாஷ் என்னன்ற ஒரு இது வந்துட்டு அப் அண்ட் ஆகிட்டே. ஆமாண்ணா. நம்ம அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணி பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்துச்சுண்ணா, அந்த ஸ்ப்ளிட் பண்ணப்ப அந்த ஸ்லாஷ் என்ன வந்துச்சுண்ணா, நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா, இதே மாதிரி அதே இது இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்ட்ரிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட் சைடுல ஃபைல்ல நம்ம பார்ப்போம். there are programs also, I will share that all. இது மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் நான் கேட்கல. என்ன will convert everything as upper, lower will convert everything as lower, upper lower இருக்கு. என்ன கேக்குதா? எல்லா கேஸும் லோயரா
கேக்குது கேக்குதா? நீங்க பேசுறதான் கேட்கல. ஆனா இப்ப சொல்லுங்க. ஏதோ ப்ரோக்ராம் ஷேர் பண்றீங்க, அதுக்கப்புறம் கேட்கலாம். அதான். அதாவது இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா மெத்தடுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நான் ஐ வில் ஷேர் இட். ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க நாளை क्वेश्चन கேளுங்க, ஆன்சர். ஹலோ கேக்குதானே? ஹலோ அண்ணா கேக்குதா? ஹலோ. சேரியோ, பட் என் சைடு ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன். லைக் ஓகே ஓகேவா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஈச் மெத்தடுக்கு வந்துட்டு ஒன் லைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே ஷேர். சொல்றா. இல்ல என்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நான் அந்த சீட் ஷீட் இருக்கா? ஓகே. இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். அதான் சோ லைக் அதான் இப்போ நம்ம இப்போ ஐ ஹோப் யூ மைட் ஹவ் லுக்ட் ஆல் திஸ் ஆல்ரெடி. இந்த மெத்தட்ஸ் நீ பாத்துருப்ப, இல்ல ஒர்க் அவுட் பாத்திருக்கேன். பண்ணிருப்ப. ஆனா நான் யூஸ் பண்ணாதனால அது பாதி இது தெரியாதுண்ணா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுல நம்ம மோஸ்ட் திங்ஸ் வந்துட்டு ஒரு இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா வெறும் ஆப்ரேட் பண்றது மட்டும் பத்தாது. நம்ம ஒரு கலெக்டிவா ஒரு நம்ம ரெக்யர்மெண்ட் வரப்பதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்ப ஸ்டார்ட் வித் யூஸ் பண்ண கரெக்டா? நான் கொடுத்த அந்த எக்ஸசைஸ்ல யூ கோ ஃபார் அ ஸ்டார்ட் வித். ஏன்னா ஸ்டார்ட் வந்துட்டு இந்த இதுன்னு உனக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. அந்த பேட்டர்ன்ல இருந்து இது ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்றது யூ காட் சம் ஐடியா இல்ல, அந்த இது சொல்றேன். ஸோ இதே மாதிரி நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா நமக்கு இப்ப எனக்கு இது சிங்க் ஆயிடுச்சுன்னா மேபி நான் இது யூஸ் பண்ணதுனால அல்லது உங்களுக்கு எப்படின்னா வரும். இப்போ நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க, மேபி இந்த டேட்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இப்ப சிம்பிள் திங், இப்ப நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இருக்குன்னு S1 இருக்குல்ல, இப்ப லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்ப நம்மளுக்கு என்ன ரெக்கமெண்ட்னா, இதுல இருக்க கேபிட்டல் லெட்டர் மட்டும் வெளியே எடுத்துவான்னு உனக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? there are n ways we can write this one. For example, write in S1. இப்போ நான் S2 equal to வச்சுக்கிறேன். if I plus could I listen? Yeah, fine. So I just got the things alone, right? இந்த மாதிரி example, if if I is capital, I laptop is upper is lower அப்படின்னு நான் போடுறேன். அதாவது is up, அதே இது if I dot is upper யூஸ் பண்றது ஒரு. so like there are use the method இப்போ இன்னொரு சில இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஸ்பெஷல் கேரக்டர் ஓகே what shall we do? என்னன்னா கேட்கலண்ணா. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே இது முடிச்சிடலாம். எனக்கு ஸ்பெஷல்
கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. when you have a string, விட்டு விட்டு கேக்குது. is it fine now? இப்போ ஆனா நடுவுல எப்பயுமே அந்த இது லேக் ஆகுது. நீங்க சொல்ற ஒரு 2 வார்த்தைக்கு கேட்க மாட்டேங்குது. லைட்டா இங்க மழை வேற பெய்யுது. சோ ஓகே சொல்லுங்க. அதாவது இல்ல நான் என்ன, இப்ப நம்ம நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஐ வாண்ட் டு ரிமூவ் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எந்த மாதிரி எழுதலாம்? இப்ப ஒண்ணு அந்த நம்மளுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். இருந்ததை மட்டும் நம்ம வேற வேரியபிள் ஆட் பண்ணி அதை வச்சுக்கலாம். இப்ப இந்த இதே தான். இப்ப ஐ வந்துட்டு இது ஒண்ணு இந்த 2 கண்டிஷனுக்குள்ள இருக்கணும். இல்ல அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை போடலாம். ஐ டாட் இஸ் லோவர் அண்ட் ஐ டாட் இஸ் அப்பர். ஓகே, அந்த ரெண்டுமே வராது. அது வந்து நீ கண்டிஷன் சாரி ஆர். அதாவது நீ சொல்றபடி நீ இஸ் லோயர் இஸ் அப்பர் போட்ட அப்படின்னா எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் பார்க்கும். இட் won't segregate. கரெக்ட்டா? செக்ரிகேட் வந்து பண்ணாது. இது வந்துட்டு செக்ரிகேட் பண்றதுக்கு சேர்த்து. இப்போ இதே என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்ப இந்த இதுல இந்த மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஆல்பான்னு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க இருக்கு இல்லையா? இஸ் ஆல்பா இந்த மெத்தட் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி த ஆல்பபெட் மட்டும் தான் எடுக்கும். நம்ம இஸ் லோயர் இஸ் இதுக்கு பதிலா இந்த மாதிரி சிம்பிளா எழுதி பண்ணலாம். இஃப் ஐ டாட் இஸ் ஆல்பா, ஒரு நம்பர் இருந்தாலும் இது வந்து ஃபால்ஸ் தான் கொடுக்கும். இது பண்ணாது, எடுக்காது. நம்பர் இல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுனாலும் வந்துட்டு இது டீலிமிட் பண்ணிரும், எக்ஸ்க்ளூட் பண்ணிரும். சிம்பிள் கேஸ். அதான் இப்போ நம்ம எய்தர் we could go this way or we can use the ஸ்பெஷல் மெத்தட் we have already we have. என்ன மெத்தட் இருக்கு அப்படின்றத பொறுத்து வரலாம். இப்போ இதுலயே வந்து பார்த்தோன்னா இது கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ இஸ் டிஜிட், இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு 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 ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபுல் ஆஃப் ஒன்லி த நம்பர்ஸ் இருக்குன்னா, அப்போ 1, 2, 3, 4 இப்படி இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு கமா டிஜிட் கிடையாது. பட் ஆனா இது எல்லாமே ஸ்ட்ரிங் தானே. இப்ப நீ இதுல இருக்க டிஜிட் மட்டும் தான் உனக்கு வேணும் அப்படின்னா, அகைன் யூ வில் கோ ஃபார் அ ஃபார் மெத்தட் போட்டு இஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தடும் போடலாம். மட்டும் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணலாம். எய்தர் வே we can do that. கரெக்ட்டா? so many way. இல்ல அப்படின்னா மேப்ல போட்டு இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு அதை வந்துட்டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி அதை லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்லயே போடலாம். ஸோ லைக் நம்ம முன்னாடி பார்த்ததோட அப்படியே ஒரு ஹலோ சிம்பிளஸ்ட் இன்னொரு வேலை கேக்குதா தம்பி? ஸ்பிளிட் பண்ண அப்படின்னா இல்ல ஹேவ் அ லிஸ்ட். கரெக்ட்டா? திரும்ப மேப் பண்ணி மேப்ல வந்துட்டு டைப் காஸ்டிங் பண்ணி அந்த so many ways we can. ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? சோ எய்தர் வே யூ கேன் டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இது லைக் இது ஒரு சீட் ஷீட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மெத்தடுக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்ற சீட் ஷீட் தான் இது.